காலிட மெயினான சிறப்பம்சம் தான் இருக்கு. கொஞ்சம் நீங்கள் 100 பார்த்துடுங்க. 100 பாருங்க. இப்போ நீங்கள் கணக்கு காய்ச்சி 100 பார்த்து ஒரு 3 பாருங்க. 2 3 பார்த்து எனக்கு கைதேகே இல்லை. சொன்னேண்டு கோவிக்காது. ஓ மூஞ்சில கறி பூச கெட்ட பேர் போகிறது கண்டு நிறைய பேர் திட்டம் போட்டாங்க. அணையோட வந்தது அணைக்கட்டமாக தப்பிச்சாய். நீ நினைச்ச 3 பூ சரியண்ட சரி சொல்லு, பிழையண்ட பிழை சொல்லு. 3வது ரோஜா நினைப்போமா, செம்பருப்பூ நினைப்போமா? நினைச்ச பூ சரியா பிழைய மகன். பாம்பை விட்டு எடுத்து தான் எடுக்கான். அது இஞ்சிடா உன்ன பேர் வந்து கவரக்கையா. இங்கே ஆப்பிரிக்காக்காரன் தெரியுறாங்கட்டாப்பா. பார்க்க வந்து கட்டி விட்டாங்க ஒரு கல்லுடாப்பான். பிசரா கப்புள்ஸ்ரா குறை என்ன வைத்தியம் உங்க கப்புள்ஸ் என்ன போக மாட்டேங்கும் நம்ம கீழ்த்து வாழுதுரா மழை அடைச்சி ஓட்டி வருது. கண்ணாடி கதிராமத்தில் வாங்கினேன் 2 கிலோ. அட கொப்பை வாழைக்குள்ள வாங்க போட்டேன். வாழைக்குள்ள வாழை போட்டேன். எல்லாத்தையும் ஒரு 20,000 காசு அவனை கை கழிச்சிடும். கொண்டு வந்து அடுத்ததான் நல்ல சாந்தி சிலமே இருக்கிறாரா இல்லை பாசில் காவல் மாதிரி அங்கே நீ விளங்கப்படுத்து பார்த்து. இது காளியோட கோட்டடா. அது 0.5 கிலோ. அந்த சீன் இவர் தான் பொருந்தும். சுடுதான் நிற்கிறாரு. இது வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு உரிய இடம் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கோட்டையும் வந்து ஒவ்வொரு வடிவில் இருக்குது தெரியுமா. இப்போ யாழ்ப்பாணத்து கோட்டை வந்து ஒரு நட்சத்திர வடிவில் வண்டையை பார்த்து நான் ஃபோட்டோ உண்டு. இப்போ இதையும் எழுதி பார்த்தா வந்து ஒரு டிசைனில் இருக்குது அந்த வளர்ச்சி. அவ்வளோ பாம்பை விட்டு எடுத்து தான் எடுக்கான். அப்படியே சுற்றி நடக்கிறான்டா பவையில் கோட்டையில். ஃபோட்டோ எடுக்க உடும்பு எங்கே செலமந்தா இது கோயா அது கழுத்தில் எதுடாக்கண்ணே. எது இஞ்சிடா உன்ன பேர் வந்து எது வாரம் அந்த என்ன பார்க்குற காட்டுறா அப்படி அங்கே கவரக்கையா அப்படி கொஞ்சம் திரும்ப மோம் 2 இப்போ ஒரே பெரிய மனித கவரக்கையா உண்மையான கவரக்கையா பார்க்குற நேரம். சரி கடை வாங்க என்ன க்ளீனாக இருக்குண்ணே, நல்ல நீட்டாக போடாங்க. வெள்ளக்கார் கொஞ்சம் கூட மினக்கணுமா போல ஏடா. வெள்ளக்கார் ஓ
அதை விட காளி வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் படிநாட்டாக்கள் தான் கூட நிற்கும். அதுவும் பீச்சில் வந்து சொல்ல தேவையில்லை, எக்கச்சக்கமாக்கள் நம்ம நாக்கள் தான். ஆனால் எங்கே ரெண்டு பார்த்தாலும் வந்து ஒரு இடத்துல நின்று பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து ரோட்டு கடையெல்லாம் வந்து ஒரே இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒரே மாதிரி வியூயா. ஆனால் அந்த இது இந்தியாவில் அந்த பச்சையாக இருக்கா ஒரு லுக்காக இருக்கேன். அதை விட அண்ணாண்டி வந்து கொஞ்சம் சூரியன் கொஞ்சம் அடிச்சிருந்தால் இன்னும் மடியாக இருக்கு பார்க்கணும். கடல் வந்து அந்த நீல கலந்து இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தேன் கணக்கு வண்டியில் கடுவில் இருந்தால் அப்புறம் நடக்கலாம். கடவுள் இருந்தால் வெயில் இப்படியே சுற்றி போனால் நம்ம அந்த கோட்டை போகலாம். இங்கே ஆப்பிரிக்காக்காரன் தெரியுறாங்கட்டாப்பா, ஆப்பிரிக்காக்காரன் தெரியுறாங்க. நம்ம இப்படி நடந்து போனால் இவங்களை பேன் எடுத்து அங்கே வரைச்சணும் அப்படி கோட்டைக்கு, அந்த மெயின் கோட்டைக்கு. ஆனால் நடக்கணும் கொஞ்சம் தூரம். மேலே வரும் என்ன ஆபத்துன்னு போட்டிருக்கேன், விழுந்தாலும்ண்ணே சரக்கினாலும்ண்ணே. அது இப்போ குத்தியானோட இந்த மழை வச்ச பிறகு போண்டாப்பா சில பேர் வந்து எதாச்சியாக வந்துட்டியான்றா போய் ஆத்தே கடவுளே விழுந்தா முகம் இல்லை பயமாக இருக்கிறாப்பா. சும்மா வம்புக்காரன் தள்ளிக்கலாம் சேதானே. இதுவுமே அந்த வெளிநாட்டாகட்டு அவங்கள ஆங்கிலேயர் உள்ள அந்த செஞ்ச இடம்ன்றபடியா அதே இதுக்கு வச்சிக்காங்கடாப்பா. என்ன இது அவ்வளோ பழைய காலத்து கட்டு தானே, இங்கே ஒன்றும் புதுசாக ஒன்றும் கட்டே இல்லை ஒன்று இன்னும். அப்போ இருந்த மாதிரி இப்போ ஆக்கள் வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்காங்க. அதான் ஆனால் பழைய காலத்தில் இதெல்லாம் ஒரு வட்டி என்ன வடி வந்துருவேன். அதுதான் இப்போ இந்த லுக்கு நல்லா பூப்பு இருந்தது. ஆனால் இப்போ தம்பி நம்ம அது நின்றுட்டு வந்த இடம் ஒரு கல்லுடாப்பா. பார்க்க வந்து கட்டி விட்ட இடம் ஒரு கல்லுடாப்பா. சீதியாக குண்டுட்டு ஒரு கல்லை காட்டி வந்து வச்சாங்க இடங்க. சீசன் இல்லாத டைம்லேயும் அவ்வளோ அசனவங்களை மாதிரி தெரியுதானே. எங்கே போனாலுமே ஆக்கள் தான்டாப்பா. ஆனால் இது வழி இருக்கிற ஹோட்டலுக்கும் கடும் பேமெண்ட்டாக இருக்கும். இப்போ பவுன் விற்கிற விலைக்கு அந்த அம்மா காலத்தில் அவ்வளோ நகை போட்டுன்னு வராதாப்பா. கவரிங்காக இருக்கும். அப்படியும் இருக்கு, என்ன லைட்டாக கருப்பாக கிடக்கு. இல்லாட்டி இப்படி போட்டு அவங்களுக்கு தான் கிளவி மாதிரி. அதுதான் என்ன லைட்டாக கருப்பாக கிடக்கு. அதுதான் ஆனாலும் ஆக்கள்கிட்ட அந்த டீசன்ஸை பார்த்தா ஆக்கள் இந்தியாக்காரங்க நினைக்கிறேன். இந்த ரூமெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 50,000-60,000 வரும் ஒரு நாளைக்கு. என்ன வில்லங்கம் இல்லை வருமானு சொல்லுவேன். ஏன்னா கோட்டைக்குள்ளே இருக்கிறாங்க பொதுவாக, அது பீச் சைட் தானே. அதுக்கு கொழும்பு சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் நிற்கலாம்ப்பா. அது எவ்வளோ? அது 48,000 $100 யூஎஸ்டி. $100 யூஎஸ்டி. $100 48,000 இருக்கும். அது சரி 150. 45 கிட்ட வரும். ஓ சரி, அப்படியே சுற்றி நடக்குறா. இந்த ஒவ்வொரு இது இருக்கு நானா சுற்றி நடக்க வேண்டியதுதான். ஃபுல்லாக ஆக்கள் நடந்து தெரியும். எங்கே இது ஃபுல்லாக நடந்து தான் தெரியும் ஃபுல்லாக. நான் கோட்டையில் காலி கூட பெரிய கோட்டை என்ன. ஓ என்ன காலை நினைக்க போகிறீங்களா? சரி தேவையில்லையா? நீங்கள் ஆசைப்படுறீங்களா? ஆசைப்படுறேன்டா. நீ என்ன இது பீச் என்ன நினச்சிடுவோம்க்கா பொண்ணு வளர்ந்து கிடந்தா. எத்தனை ஒரு வயதுப்பா, சின்ன வயது போல் இப்படா. என்னடாப்பா கிளையல்ட்ட குடிக்கிறாங்கள்டாப்பா. என்ன புகமான எலும்பு வந்து பார்த்தேன் பா. ஐயோ ஐஸ் மேகடா நீ. அவரோட வயசு 14-13 வயசு அப்படிதான் வரும். ஆனால் கோல் பீச் நல்லா தான் இருக்குது, ஒரு வித்தியாசம் அப்படியே தான் இருக்குது. பதிமூணு 14 வயசு பொடிகள் இங்கே வந்து குடிச்சு நிற்கிறாங்களா, அப்போ தான் கவலையாக. இந்த டைம்லலாம் பாலும் பழம் இருந்துச்சுன்னா அதுவும் பம்பல் என்னென்றால் 4-5 பேர் சேர்ந்து குடிக்கிறாங்கடா. அப்போ காசுக்கு வழி இருக்காங்க ஆகட்ட.
ஓ அதான் இதுதான் ஆரம்ப காலங்கள். இப்படியான கிளையெல்லாம் குடிச்சு போட்டுங்க பிரச்சனை உண்டு பண்ணுறேன்டா கடவுள். என்ன காலை களைப்பட்டு விடுது இல்லையா திருப்பி திருப்பி அடிச்சுண்டு களைப்பட்டு வரையா அவ்வளோ கழுவ கொண்டு வந்து சேர்க்கு. பாபு கடவுளே மீச ஒரு அரும்பு கூட இல்லைடாப்பா. மீச ஒரு அரும்பு கூட இல்லைடாப்பா. 14-15 தான். அதை விட இந்த பொடிகளுக்கு வந்து பாரில் கொடுக்குறவங்க ஒரு முட்டாளாக இருப்பான். அதுதான்டாப்பா. இது யாரையும் விட்டு எடுத்து குடிக்கிறான். என்ன சிவலிங்கம் கட்பகரம் இங்கே எல்லாமே நான் வெளிநாட்டுக்காரன் போவாங்களேடா. ஆம்பே மெயின் பண்ணி பிளான் பண்ணி வச்சுக்கிறதே வெள்ளக்காரன் தான். நிற்கிற மாதிரி வெள்ளக்காரன்டா. அப்புறம் கண்ணாடி செலவழிப்பான் நிற்கிறியோ. அவன் தான் வந்து காலையில் வந்து கவனமாக இருப்பான் கடுமையா. ஒரு ஆட்டோ 100 ரூபாக்கெல்லாம் ஒரு வீடியோ ஓட்டுங்க ஃபிக்மியில் கொழும்புல. இங்கே வந்து வெள்ளக்காரன் பிச்சைக்காரன் போட்டு காசு போட்டு நான் கண்டதே இல்லை ஓடுறது. காசு போட்டாலும் வந்து அவன் மேலாளவா அப்படி சுற்றி வெள்ளக்காரன் பிச்சைக்காரன் காசு போடவே மாட்டாங்கடா. இப்படித்தான் எல்லாத்துலேயும் எல்லாம் இருக்காங்கல்ல. இங்கே இந்த பஸ்ஸு காலிட மெயினான சிறப்பம்சம் தான் இருக்குது. காலி கோட்டை இந்த தூண் குளோக் டவராடா. அதுக்கு அதில் வந்து பார்த்தா தெரியும் ரோன் தெரியும். இங்கே இதில் முன்னுக்கு வர படிகள் மேலே தான் இவங்களோட கொஞ்சம் கூடமே கிடக்கு. யாரு எனக்கு கைரேகே இல்லை. கைரேகை ஒன்று இல்லை 10 கிடக்கு கைரேகை. எவ்வளோ அடிப்பியா நின்றாடி எவ்வளோ அடிப்பியா கைரேவாக்கு? 220 செலவு மகன். 20 ரூபா தான் இருக்கும் கையை பயப்படாம. ஏன்னா இப்போதைக்கு 20 கொஞ்சம் இருங்க 100 ரூபா பார்த்துடுங்க. 100 ரூபாய் பாருங்க. 100 ரூபாய் பாருங்களேன். இப்போ நீங்கள் நான் சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போ நீங்கள் கணக்கு காய்ச்சி 100 ரூபாய் 100 ரூபா பார்த்து ஒரு 3 ரூபாய் பாருங்க. 2-3 ரூபாய் பார்த்துவோம். முருகனே புள்ளேரப்ப தங்க வாய் ஒரு கதையும் இல்லை. நீங்கள் சொல்கிற உண்மைன்னா நீங்கள் கேட்குற தரம். ரைட் பொய்யண்டா சரி இந்த இடத்த நிற்க கூட அவரு. சரி ஓரத்தை ரோட் இல்லை. கீழே போகலாம். தம்பிடே கை கொடுத்து சொல்ற சாத்தனன் சொல்ற பேச்செண்ட மகே மனது கண்ட விளப்பமாக கேள்வி சொன்னேன் கோவிக்காது. ஓ மூஞ்சில கறி பூச கெட்ட பேர் போறது கண்ட நிறைய பேர் திட்டம் போட்டாங்க. அணையோட வந்தது அணை கட்டமாக தப்பிச்சாய். விளங்கிச்ச மகே. தனம் இருக்கக்குள்ள மூளை இல்லை, மூளை இருக்கக்குள்ள தனம் இல்லை. இப்பதான் தனம் மூளை 2 இருக்குது. 10 ரூபா கைக்கு பாருங்க திருப்பி சொல்றேன் கொஞ்சம் இருடா கேள்றா. 10 ரூபா 10 ரூபா கைக்கு எடுத்தாலும் வெள்ளைக்காரன் மாதிரி முடிகிற வரைக்கும் நிம்மதி இல்லை. அது 10 ரூபா முடியணும் உனக்கு தூக்கம் வரணும். திருமங்கலி வாழ்க்கைன்னு கொண்டுக்கு ரேக 2 கட்டு இல்லை. அது உனக்கு 10 சொல் கட்டலை கேர் சொல்கிறதுக்கு. சொத்துக்காரி பணக்காரி இல்லை. உன் போல கொஞ்சத்துக்கு கொஞ்சம் சொத்து எப்படி போனாலும் சொல்லு நல்ல தனத்தால் சரி காலத்தை கழிக்கேன். கூட்டாளி செனேக நம்பி வந்த கூட்டாளி 3 பேர் இருக்கிறாங்க. ஒரு கூட்டாளிக்கு வாருது 3 எழுத்து, ஒரு கூட்டாளிக்கு வாருது 2 எழுத்து, 3வது கூட்டாளிக்கு 4 எழுத்து வருது. எங்கே போனாலும் அண்ணன் தம்பி போல. கூட்டாளியாண்ட உதவி உனக்கு இருக்குது, உன்னையால் உதவி அவங்களுக்கு இருக்குது. ஆவித ரேக மண்டை இருக்குது 85. ஆவித ரேக நல்ல சொன்னேன் கோவிக்காது. சந்தேகப்பட்ட வீட்டுக்கு போயிட்டு திங்க உங்க வேண்டாம்.
மூஞ்சில கறி பூசை கெட்ட பேர் போட நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க செய்கிற பாவம் அவங்களுக்கு தான் கூலி கொடுக்கறது. விளங்கிச்ச மாதிரி 5 விரல மடக்கி உனக்கு விருப்பமான விரல் ஒன்று நீட்டு பார்ப்பேன். கை நீட்டுப்போ கை நீட்டுப்பில்ல. 3 பூ மனதால நிலம் வாயால் சொல்லாது. 3 பூ மனசார என்ன 3 பூ தெரியுமா அறியாது? நீ சொல்லி கொடுக்காதப்ப மனதில் நினைச்ச 3 பூ தெரியாதக்கா. சரிங்களா? நினைச்ச நீட்டின விரலண்டா எந்த கோட்டுக்கும் எந்த சண்டைக்கும் பகையான விரல். சண்டைக்கு நீ பாயிர புள்ள இல்லை, வலிய சண்டை விட்டு கொடுக்கறது இல்லை. சொன்னேன்னு கோவித்தாய் கிட்டத்தில் ஒரு தன லாபம் ஒன்று இருக்குது. மரத்தில் பிக்கிற காயில் பிக்கிறேன்னு நான் சொல்ல இல்லை. உன் கையால் ஒரு டிக்கெட்டால் ஒரு எழுத்தில் ஒரு எழுத்தில் ஒரு டிக்கெட் ஒன்று எடு. முருகன் சத்தியமாக அம்மாள் ஆட்சி சத்தியமாக உனக்கு தன லாபம் உண்டு கிடைக்கும். கிட்டத்தில் ஒரு தன லாபம் உனக்கு கை கூடி நிற்கிது. நீ நினைச்ச 3 பூ சரியண்ட சரி சொல்லு, பிழையண்ட பிழை சொல்லு. ஒன்று பார்க்கறதுக்கு அழகு, ஒடுங்கிறதுக்கு கஷ்டம். 2வது வெள்ளை, 3வது ரோஜா நினைப்போமா, செம்பருப்பூ நினைப்போமா. நினைச்ச பூ சரியா பிழையா மகன்? சரி வந்து நீ யோசிக்காட்டு அவர் யோசிப்பார். நினைச்ச காரியம் வந்தால் இந்த 10ஆம் மாதம் கொஞ்சம் பொறுத்துக்கோ. 11ஆம் மாதம் 21ஆம் தேதி முடியாது முந்தி முருகன் சத்தியமாக நினைச்ச காரியம் வந்தால் கைக்கு மல்லிகைப்பூ எடுத்த மாதிரி இருக்கும். சரி வரும். வெற்றி இருக்குது, தோர்வை இல்லை. நானே நிற்கணும் ஒன்று தான் வேணுன்றியல். அப்போ நான் போகிறோம் காஜ் ஒன்றும் சரி எங்கேனாலும் ஓடுறதானே பார்க்குறீங்க. மழை என்ன இது கை கொஞ்சம் நீட்டு பார்ப்போம். நான் கை பார்க்குறேன் இல்லை. முகத்திலே குறி கேட்டால் இருந்தப்போ குறி சொன்னாலும் தப்பு. குறி கேட்குறது தப்ப. அம்மாளே அடிவுரா போய் 100 ரூபா துரை கையால் சின்ன செலவு இல்லாட்டி தங்க வாயை கூட திறந்துக்கிட்டு போயிரு. அது என்ன சம்மந்தம் இல்லை. 220 ரூபா வாங்குறீங்க. சரி சரி அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம். அவர் தம்பிட்ட கை நீட்டக்கூடாது, விரதமிப்ப. எந்த கையனுட்டா இப்போ வில்லங்க தான் சொல்லுவாள். எங்க திடீர்ரா பாய்? இது வந்து டூரிஸ்டாக வந்து ஒரு இதால் கம்பெனியால் அப்படி இப்படியே நடக்க வேண்டியா? இப்படி நடந்து போனால் அப்படியே முன்னுக்கு போகலாம் வந்து ரோட்டுக்கு. அதான் இந்த அவனுங்களை நடக்க பிளான் பண்ணி அனுப்பி போட்டு நிறுத்த விடுறான். நம்ம கோட்டையை சுற்றி காட்ட வேண்டியான். ஒரு வளைச்சி நடக்க வேண்டியதுதான். நினைச்ச காரியம் ஒன்று கிட்டடியில் நடக்க போகுது. வழக்கு போகக்குள்ள உங்களை தூக்கி உள்ளே போட போகிறேன். எஸ்சிமமும் சீட் எடுக்கட்டான். உண்மையாக சொல்லுவோண்டா இப்போ இப்படியே சுற்றி போகிற எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு இப்போ இங்கே வர முடியாதவங்க நீங்கள் இங்கே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கோண்டபடியாக நாங்கள் அப்படியே சுற்றி நடக்கிறோம். என்ன அதோட வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து இங்கே வர முடியாத கஷ்டத்தில் இருப்பாங்க. என்ன அதுதான் சிலர் வந்து வருத்தம் மூலம், சிலர் வந்து பட்ஜெட் மூலம். இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து இங்கே வரணுமென்று இல்லை. இப்போ உள்நாட்டில் இருக்கிற ஆட்களுக்கே வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்கும். எவ்வளோ எல்லாத்துக்கும் வந்து வெளிநாட்டுக்காரர் வந்து ஊருக்கே வர இல்லாமல் இருக்கணும்ல. அப்போ அது வேறு கஷ்டங்கள். அதை விடு இங்கே இல்லை எந்த காலத்தான் கட்டம் சொல்லாம் வேணா. அந்த காலத்தில் கட்டப்பட்டதான் என்ன அதுதான். எல்லாம் வந்து நினச்சாங்க கட்டி வாடியாக வந்து செய்யலாம். ஆனால் அப்படி செய்ய மாட்டாங்க. செஞ்சால் வந்து அதில் ஒர்க் போயிடும். தட்டி ஃபோட்டோ ஒன்று வா அங்கேயா. காணும் ஆக்க வரான் வைக்கம் நடக்கு. இங்கே இவா விட்றா இல்லை படி. அதுதான் ஒரு கையையும் விட்றா இல்லை. கடும் பம்பலாக வருது டைம். என்னடாப்பா அந்த
ஆள்கிட்ட மண்டையை பார்த்தீங்கன்னா பூனை இந்த முடிமை இருக்கேன்டா. அடி 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 குடு. ஓ என்ன ஆகல் கழிப்பு அடி ஏற்றி கழிச்சு விடு. சூக்கலாம் என்னடா சூக்கலாம் ப்ரோ. என்ன அடி சொல்லிட்டு அவ்வளோ வரேன் கூட்டா பறக்கணும் அடிக்கிற அடியில். நடுப்பாரவா இறைச்ச வரலடா கப்புள்ஸ் சொல்லி அது ஒரு சின்ன பிள்ளை பிசரா கப்புள்ஸ்ரா புற என்ன வைத்தியம் உங்க கப்புள்ஸ் என்ன வேக மாடிக்கும் நம்ம ஆக கூட லைட்டை நிமித்திப்பட்டு பார்த்து யாரண்டு என்ன நடக்குதுன்னு அதை பக்கம் நானே சின்ன பிள்ளைண்டா இதுக்குள்ள அதை போய் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒன்று செஞ்சுட்டு போவோம் மகளுக்கு. அதை போய் சந்திக்கிறேன் அவளை. இது என்ன விளக்கம் வேண்டா இது இதோட முடியுதானே அங்கால எவ்வளோ பெரிய பரந்த ஒரு கடல் அப்பா கடவுளே. ராம்பி போட்டோன்டே அக்கினி ராம்பி ராம்பிடே சரியா? ஓகே ஓகே எடுத்துட்டு இங்கே இல்லை இந்த இதே மாதிரி இருக்கிற ஒவ்வொரு இடம் கேம் இருக்கிற மகள். ஓ ஏண்டா வருது வரையலாம் நாங்கள் அதை பார்க்கணும் இல்லை. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் தம்பியா? ரெஸ்டாரண்ட்? ஓ அங்கே ரெஸ்டாரண்ட் காஃபே கோட்ஜாட். இந்த இயற்கை கோட்டை தான் அங்கே பார்த்து இந்த கல்லுகளை பார்த்தியேன்னு அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்கடாப்பா. கப்புள்ஸ் கும்பம் எங்கே அடிக்காங்க இந்த பக்கத்தை வாரம்னு சொன்னாங்க. நானா மழை பெய்யுது நானா நானா என்ன இது இப்போ எங்கே ஓட இப்போ கீழே ஓடுவோம். கீழே ஓடி ரெஸ்டாரண்ட்டுக்கு விட மாட்டான்டா. அங்கே ஓடி முடிப்பான்டா. அங்கே ஓடி முடிப்பான்டா. அங்கே அங்கே வரும் அங்கே அலைஞ்சில் ஓடுறோம். வாங்க அந்த கடைக்கு போவோம். அந்த கடைக்கு போவோம். ஓடி ஆகும் ராம்பிடே ஈந்து வாழுதுரா. பார்த்தீங்கன்னா மழை மழை அடைச்சி ஓட்டி வருது. மரத்துக்கு சாரி மலைக்கு மரத்துக்குள்ள ஒளியிட விட முட்டாதான்டாப்பா. பஸ் சொல்லு அப்படி போகலாம். இதில் வரும் பஸ். ஓ இதில் வரும். நம்ம போய் நினைஞ்சுவோமேப்பா. இதில் வச்சிருந்தோம். இதில் வச்சிடும். அவனை ஆளை காணல. சரி இது என்ன ஃபெராரியா என்ன? என்ன விலை வருண்டா? பக்கம் ஓரல நம்ம அதில் தெரியும். ஆனால் இது அதே ஷேப் தான். எது போட்டுதான் போட்டுதான். அதான் சரி. ஓ இல்லாத மக்கள் கண்ணாடி
போனாலும் இப்போ ஒரு 6 ரூபா ஆகும். யாருந்தாலும் தமிழா தண்ணி இறங்கினாண்டா தண்ணி அதான் காடு பாரு அதான் மிதக்குறா வண்டி 3 செகண்ட் கேப்ல இறங்கி நல்ல விளையாட்டு ரோட்டை க்ளோஸ் பண்ணி போட்டாங்க அதில் ஹெலி போட்டுக்கிறாங்க இதே மாதிரி போகணும் இருக்க பாப்பா திருப்புறக்கா கொஞ்சம் அது ஐயா போடலாம் ஒன்று போமா இவரேதான் அவர் போயில் பண்றாரு பல்ல என்ன கொண்டு மேலே இல்லாட்டிக்கா ஹைவேக்கு போறவங்க நாங்க போற பாதையை பத்தியில மலையாள ரோட்ல வச்சா இந்த ரோட்டை போடுறா சத்தம்ரா என்னங்க ரோட்டு மடியில மாதிரி இருந்தாலும் சீக்கிரம் ரோட்டு சைக்கிள் போத்தாங்க கருவா நேரோட் கருவேல கட்டுவான் போட்டு இப்போ கூட்ட விழுகிட்ட மக்களே கிட்டட பீச்சில் இருந்து அப்படி ஒரு 10 12 பயணத்துக்கிட்ட போகணும் வந்து எவ்வளோ வந்தோம் இந்த துண்டு இந்த துண்டுக்கு உடஞ்சிடாது இல்லை இது அங்கே பக்கம் போகிறோம் இல்லை அதான் நம்ம வேறு பாதை அதான் உடஞ்சி
அதை பார்த்துச்சோ எங்கே மேப் அடிச்சிங்க எப்படின்னா கடை இல்லை சரி நான் இது ஹெவி போட்டுருக்காங்க ஓனியா சும்மா கொண்டு தூரம் முறைகள் அதெல்லாம் குணமாய் போயிருக்கா போய் அந்த மாண்ட வேன்ல வரைக்குள்ள சரியா இந்த இடமே இருக்கா கிக்கோட பக்ரி டேலாம் கூட எங்களை கொண்டு ஜெயிக்குது கூட்டம் என்ன எங்க மழை தண்ணியால ஓ மழை வடமழை நல்லூர்ல பயங்கர வெள்ளம் அவங்கள ஹரியாச பாருங்க ஹரியாச பாருங்க ஹைவே பார்த்துருக்கேன் பார்த்தீங்களா ரசிக்கும் திருப்பி கொள்ள மாண்டே அது பேர் அவன் காட்டுறான் என்ன நீ வீடியோ போடுறா என்ன அதுதானே அடுத்ததான் நல்லா அவதார் நேற்று மட்டும் ஆளாம் தான் கவன் மாதிரி கொழும்பு சொல்லிட்டு போயில விட்டு ரைட் ரைட் சொல்லி இருக்கிறாங்க மாசா போயிருக்கு சரி ஓகே கட்டின கால இறங்கிக்குள்ள காட்டி விட்டாங்க முருவாக்கி காட்டி அப்படியே போட்டு முடிச்சுடுவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே கோழி வேலையால் வந்து ரைட்டாக போக வேண்டிய பார்க்கணும் சொல்லி ஹைவே பேங்க் வந்து நிறைய இடமாறங்கள் வந்து வரும் வித்தியாசமான ஒரு அழகான ஒரு ஹைவே மேலால போகலாம் கைராம்பாரம் சொல்லி காலிபாரம் சொல்லி அவன் பப்பியோ பப்பி போடக்கூடாது முட்டை அடிச்சா கைப்பிடியோ தண்ணி அடிக்காது இங்கே எவ்வளோ பிரேஜா போய் கண்டுருக்கப்பா ஒன்றும் பிள்ளைங்க ஆள் போட்டிக்கு ஏங்க தொப்பியோ ஏன் சட்டிக்கு தொப்பி கிட தலைமையில
2 கிலோ அக்கா என்ன 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 வண்டி பாப்பீங்க உண்மையா அப்படி யோசிச்சு போய் படிகள் முக்கியம் எல்லாத்தையும் ஒன்று ஒரு 20,000 காசு அவனை கைக்கு வச்சிருவான் கொண்டு வந்து பஸ்ல வர்றாங்க என்னென்ன சரக்குல என்ன கொடுக்க போறீங்க சில பிரான்ஸுக்காக நித்திர விளையாண்டு இல்ல இருந்த மாதிரி தடை 2வது கொடுத்துட்டு நித்திரையா விடு விடு பிடிச்சிட்டு விடுவோம் விடுங்கப்பா விடுங்கப்பா விட்டு பெரிய ஒரு 5,000 பில் வச்சிரும் ஓ 5,000 காணா உண்மைக்கு ஒரு 10,000 போடு மாட்டோமா 10,000 மாட்டா பாக்கில சிறப்பு தாங்க அங்க வந்துரும் பெரிய கதைக்கோ இருக்கு கதைக்கோ போயிட்டா போடுனா பொடியை கள்ளி போட்டுனா பெரிய அவரு அரைக்குறா அஞ்செல்லாம் வந்து ஏரியாவை கொண்டு இருக்கு போல யாருவோ பாத்து அக்னி பாஸ்து பாத்து எடுக்கீங்களா எங்கடா வந்து நீ ஆறுதி போட்டு எடுத்தாங்க எங்கடா பிஸ்கட் போட்டு எடுத்தாங்க பிஸ்கட் ஏ மாறு நீங்க இதுல சீட்ல அதான் ஒரு கடிங்க அதான் கடிச்சானே மட்டும் அடிச்சிரும் போடுவான் ஓட போய் ஓட 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 ஓ ஓ ஒருப்புல விடாடி பார்த்தீங்கன்னா ஒரு நிக்க மாட்டான் பழச்சாய்ச்சி உள்ள மனுஷரே இல்லை அக்காண்ட சத்தம் பெரிய என்ன வாணிங்க அந்த சாமான பார்க்க பக்கம் வாங்குறாங்க உண்மையிலே உண்மானே புத்திகாரன் சொல்றான் இந்த பெரிய பஸ்ல வந்து கூட வில் போட்டுட்டு போறீங்க வில் போடு அடே அந்த அப்பா அப்பாச பாக்குறதுக்கு சரக்கு வரவு வாண்டாப்பா பிரியாணி எங்க என்ன வேகம் மான்மன் மண்ணாந்து என்ன தெரியுது கரெக்டா பாக்குறேன் இல்ல இல்ல பிரியோதவா பாக்குறேன் எங்க என்ன நினைக்கிறேன் பாலத்துல எல்லாம் கொண்டு போவாங்க யாரை எடுத்து விளையாடி எடுக்க இன்னைக்கு நான் இந்த நிலைமை நினைக்கிறேன் என்ன எனக்கு காரணம் உண்டு விஜயந்தோட தம்பி கொண்டு ஒரு ஆள் அள்ளி கொண்டு சாமான் கட்டி கொண்டு அது கண்ண படத்துல அப்படி சீன் இருக்கிறா சரக்குமார் போற ஒன்றும் இருக்கிறா சீன் ஒன்றும் அதே மாதிரி விஜயாந்தம் போற பலாப்பழம் அது நல்ல பாட்டு இல்லோ ஓம் முக்கத்தி மத்தல உங்கள் வீட்டில் எல்லாம் வீடியோ எடுக்கிறேன் அது நல்ல படம் தான் நல்ல படம் எங்கள் அண்ணா அந்த மாதிரி படம் சொல்லு பேக்ரவுண்ட் கையில் 2 என்னோட போயிட்டு 이제 가서 완전 많이 이제 가서 எல்லாம் பைக்கில் ஓடிச்சு இறங்கடா மாடி போய் கொண்டா சீடி கொண்டுட்டு இருக்கிறோம் இதாலும் எத்தனை பறக்கும் டிக்கி மீதால ரோட்டை திரும்பி போலாமே மாமா அதான்
ஏன்டா திரும்புற கதையேடா பத்து நிமிஷம் சரிடா செல்லம் சூப்பர் மார்க்கெட் இந்த வந்தாச்சு பிறகு என்ன என்னடா ஆள் வந்துச்சா நீங்க ஆள் விட வரலையோ இது எப்படி வேதனை சொன்னீங்க நீங்க எப்படி வேதனை சொன்னீங்க உண்மையோட என்ன செஞ்சாரு இப்படி துடிச்சு